சார் இப்போ ஃபைன் அப்படின்னு நமக்கு போடுறாங்க. அப்ப அந்த அதிகாரிகளுக்கும் ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிறது சட்டப்படி சரியானதா சார்? கண்டிப்பா அவங்களுக்கு ஃபைன் போட்டு தானே ஆகணும். அவங்க என்ன அவங்களுக்கு விதிவிலக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா எப்படி இவங்களுக்கு ஃபைன் இருக்கோ அதே மாரி. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரி வராரு. ஒரு அரசு அதிகாரியோ, இல்லன்னா ஒரு போலீஸ் அதிகாரின்னே வச்சுக்குவோமே. போலீஸ் அதிகாரி ஒருத்தர் வராரு. அவர் வந்து அன்யூனிஃபார்ம்ல இருக்கிறாரு. ஒர்க்ல இல்ல. அவரு குடிபோதையில வராரு. அப்படின்னா, அவர் பேர்ல இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸை வந்து கண்டிப்பா போட்டு 10,000 வாங்க முடியும். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல, அவர் வந்து இவர் நம்ம டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர் அப்படின்னு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரங்கள்ல தான் பொதுமக்கள் ஆகிய நாம் ஒரு கரெக்டாக படம் பிடிச்சி ஒரு வீடியோ எடுத்து இந்த இடத்துல இந்த நபர் இவர் வந்து ஒரு காவல் அதிகாரி இது மாதிரி இருக்காங்க இவங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அவங்க மேலே ஃபைன் போட்டே ஆகணும். ஓகே, அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப பெரிய பவர்ஃபுல் ஆவீங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் என்ன நினைப்பாங்க, ஐயோ போலீஸ் அதிகாரி எதிர்த்து நம்ம என்ன செய்யறது, நமக்கு 1008 வேலை இருக்கே, நம்மளை பழி வாங்கிடுவாங்க அப்படின்னு. இருக்கிற அனைத்து பேருமே எல்லாருமே அதே மாதிரி நம்ம புகார் கொடுக்க தயாராக இருந்தோம்னா அவங்க எத்தனை பேரை ஜெயிலில் போட முடியும், எத்தனை பேரை பழி வாங்க முடியும்? பழியே வாங்க முடியாது. அதனால தான் இந்த அவேர்னஸ் வீடியோஸில் நம்ம போடுறது. ஸோ இதெல்லாம் இந்த விழிப்புணர்வு நமக்கு மக்களுக்கு வர 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 இந்த மாதிரி குற்றங்கள் அரசாங்க அதிகாரிகளால் செய்யப்படுற அந்த குற்றங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அது மாதிரி நல்ல அதிகாரிகள் வந்து பாராட்டப்படுவாங்க. நல்ல அதிகாரிகள் வந்து பேரை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. பெருசாக பேர் வாங்க, அவங்க புகழ் பெறுவாங்க, அவங்க வந்து பவர்ஃபுல்லாக ஆவாங்க. அதுதான் இந்த வீடியோவோட குறிக்கோள்.